பிளாஸ்ட் மூவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஃபேமிலி. ஹீரோ அர்ஜுன் சார், அப்புறம் ஹீரோயின் அபிராமி, 3வது அவங்களோட பொண்ணு, அப்புறம் 4வது வந்து நம்ம ஹீரோவோட தம்பி. மொத்தம் 4 பேர். 4 பேர் அவங்களுக்குன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட பொண்ணுக்கு சொல்லி வளர்க்குறாரு. அம்மா, நம்ம வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம தெரிஞ்சவங்கன்னு இல்லை, தெரியாதவங்களாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவசரத்துக்கு உதவி பண்ணணும், இப்படிலாம் சொல்லி வளர்க்குறாரு. இப்படி இருக்கும்போது அவங்க வேலையை பார்த்துட்டு ஸ்மூத்தாக அவங்க லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று வருது. அந்த ப்ராப்ளம் வீடு வாசல் வரை வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ உள்ளே வந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளித்தாங்க, அவங்களால முடிஞ்சதா முடியலையா, அதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க, என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் ஆனால் அதை ஹேண்டில் பண்ண மெத்தடு, அதை எடுத்துகிட்டு போன விதம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர். புது டைரக்டர் போல் இருக்குது, புதுசாக பண்ணியிருக்கார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு கராத்தே மாஸ்டராக இருக்கார். அவரை தவிர இந்த ரோலை பெஸ்ட்டாக வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். அதே மாதிரி படத்தில் இருக்கிற மித்த ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட ரோலை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர வேறு யாரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்காது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு பிரீத்தி இந்த படத்தில் மிரட்டி விட்டுருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்தில் அவங்க தான் பிளாஸ்டரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அபிராமி. இந்த படத்தில் அவங்கள வேறு வெர்ஷனில் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் இந்த மாதிரி வெர்ஷனில் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டீங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோவோட தம்பியாக வருவார் விவேக் பிரசன்னா அந்த படத்தில் ஒரு கொஞ்சம் சீனில் தான் வர்றாரு. பட் அந்த சீனில் கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் இடையில அங்கங்கே லேக் இருக்க தான் செய்யுது. பட் டோட்டலாக எல்லா படத்தையும் பார்க்கும்போது இந்த லேக்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியல. இந்த பிளாஸ்ட் மூவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அர்ஜுன் சாருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் அவர் ரொம்ப படம் நடிச்சிருக்காரு. பட் இடையில அந்த பிளாக் பஸ்டர் மூவி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய படம், ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. நீங்கள் வந்து வீட்டில் இருந்து சின்னவங்க பெரியவங்க இல்லை, யார் வேணாலும் இந்த படத்துக்கு போய்ட்டு தாராளமாக உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டு மூவி அப்படின்னா பிளாஸ்ட்.